ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். தேவ கிருபை உங்களை ஆட்கொள்வதாக. கிருபையிலும் அவருடைய சத்தியத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் நாளுக்கு நாள் பெருகுவீர்களாக. கர்த்தராதி உங்களுக்கு அப்படியே செய்வாராக. இன்றைக்கு சாயங்காலம் சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வர நம் சகோதரர்களாய் இணைந்து தேவனிடத்தில் வந்து ஜெபிக்கிற காரியங்களை அவர் நமக்கு வாய்க்கு செய்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளிலும் நாம் சாட்சியாய் கேட்கிறோம். ஆகினாலே இதில் வந்து கலந்து கொள்ள எல்லா சகோதரர்களுக்கும், சபையின் சகோதரர்கள் அனைவருக்கும் அன்பான அழைப்பை நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு யோபின் புஸ்தகம், ஒருவேளை நான் இந்த வசனத்தை இதற்கு முன்பும் நான் பேசியிருக்கலாம், ஆனால் திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மிகவும் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலையில் யோபு என்கிற மனுஷன் காணப்படுகிறான். அவனுக்கு தினசரி அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. அதாவது சரீர பிரகாரமாய் தாக்கப்பட்டிருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அதோடு அவனுடைய நண்பர்களும் எப்பா நீ இப்படி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி இல்லாதவற்றெல்லாம் குத்தி காண்பிக்கிறார்கள். இப்பொழுது அவனுடைய சரீரம் ரணமாயிருக்கிறது, மனம் ரணமாயிருக்கிறது, எண்ணங்கள் ரணமாயிருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாத நிலையில தேவனை நோக்கி பார்க்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன காண்கிறான் என்று கேட்டால் 8ஆம் வசனத்துல, இதோ நான் முன்னாக போகிறேன், அவரை தேடி போறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த கடினத்தை நிமித்தமாய் எங்கேயாலும் அவர் தென்பட மாட்டாரான்னு சொல்லி முன்னாலே போகிறேன், அவர் இல்ல. சரி பின்னாலதான் திரும்பி பார்ப்போமேன்னு சொல்லி பின்னால போய் பார்க்கிறேன், அங்கேயும் அவரை காணோம். இடது புறத்துல கிரியை செய்றாருன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் அவரை காண முடியல. வலது புறத்திலும் அவரை நான் காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இந்த நிலைமை ஒருவேளை நான் இன்றைக்கு இந்த வசனத்தை பேசும்போது உங்களில் நிறைய பேருக்கு காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டு பயந்து விடாதீர்கள். ஏனென்று கேட்டால் அவரை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாட்டாலும் அவருடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, எங்க போனாலும் அவரை நான் காணக்கூடாதபடி ஒளித்திருக்கிறார், ஆனாலும் நான் அவரை பார்க்க முடியாட்டாலும் என்னுடைய போகிற வழியை என் ஆண்டவராகிய கர்த்தர் அறிவார். நான் இடது பக்கம் போனாலும் அவருக்கு தெரியும், வலது பக்கம் போனாலும் தெரியும், முன்னால பின்னால எங்க போனாலும், எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், யாரோட பேசுறேன், என்ன சாப்பிடுறேன், என்ன குடிக்கிறேன், எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின், glory to God. ஏன் மறைஞ்சிருக்காரு? நான் அவனுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவன் ஒழுங்கா நடக்கிறானா, அவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் மறைந்திருந்தாலும் நேர்மையா இருக்கிறானா, தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்களா, இதெல்லாம் அவர் சோதிக்கிறார். எப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி. ஆனால் அவர் என்னை சோதித்த பின், glory to God, நான் பொன்னாக விளங்குவேன். எதுக்காக அவர் சில சமயத்துல மறைஞ்சிருக்கிறாரு? தேடி பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியல. எதுக்காக? உன்னை சோதிக்கிற பாக்குறாரு. அந்த சோதனையில் நீ ஜெயம் பெறணும், நான் ஜெயம் பெறணும். அந்த சோதனைக்கு பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். இன்றைக்கு இதை கேட்கிற உங்களில் யாராலும், ஐயோ நான் எங்க பார்த்தாலும் அவர் காணமே தவிக்கிறீங்களா? பரவாயில்ல. அந்த தவிக்கிற நடுவில் அவர் உங்களை வழிகளை அறிந்திருக்கிறார். உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று பார்த்து சோதித்த பிறகு நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். நான் பொன்னாக விளங்குவேன். என்ன ஒரு மகிழ்ச்சியான காரியம். அவர் நம்ம வெறுமையாய் சோதிக்கிறது இல்லை, நம்மை நன்றாக்கும்படி, கெட்டு போகத்தக்கதாக இல்ல, நம் மேன்மை அடையும்படியாக அவர் நம்மை அவிதமாய் நடத்துகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகள் அனைத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எல்லாம் ஓ glory to God, ஜீவன் உள்ளது, பலன் உள்ளது, எங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான வார்த்தைகள். இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் இன்னும் அதிகமாக உயிர்ப்பிக்கப்பட்டு எங்களுடைய கர்த்தாவின் தீர்மானத்தில் ஆண்டவரை பின்பற்றுகிறது நிலையாய் நிலைத்திருக்க கிருபை தாரும். நாங்கள் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாய் விளங்குவோம் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஓட கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஓடுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நல்ல நித்த பொன்னாய் விளங்க கர்த்தர் செய்வார். God bless you abundantly today, again and again and again and again. Amen.